ஏய் பிள்ளைங்களா, ரெடியா? எங்கம்மா ரெடி ஆகுன்னு சொல்ற? என்ன எங்கயா? அப்பே மறந்துட்டீங்களா? எனக்கு தெரியலம்மா, நீயே சொல்லு. இன்னைக்கு ஸ்கூலில் பிடிஎம் இருக்கு, மறந்துட்டீங்களா? ஆமா இல்ல. ஐயோ, போயிட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க, போகலாம். எனக்கு தெரியும், வாங்க. நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கண்ணா? கியா பாருடி, இன்னைக்குதான் பிடிஎம்மா. ஏன்டி அழுவுற? என்ன பயம் உனக்கு? கியா நீ நல்லா படிச்சிருப்ப, அதனால நீ ஹாப்பியா இருப்ப. நாங்க அப்படியா? ஏன் எக்ஸாம் டைம்ல நீ படிக்கவே இல்லையா? அதுவா, நான் வீட்டில் எல்லாமே படித்தேன். அது எக்ஸாம் ஹாலுக்கு போய் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் எல்லாமே மறந்து போச்சு. சரி சரி, பாஸ் ஆயிருப்ப தானே, விடு. அதுக்கே அழுவுற? நான் பாஸ் ஆயிருவேன்னு தெரியும், ஆனால் பர்சன்டேஜ் தானே அங்கே அம்மா கேட்பாங்க. சரி, அழுறத நிப்பாட்டு. அம்மா இப்போ வந்தாங்கன்னா திட்டுவாங்க. சரி வா, போய் ரெடி ஆகலாம். சரி, கிளம்பலாமா? ஓகே மம்மி. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இந்தாங்க மேம் ரியாவோட மார்க் ஷீட். என்ன மேம், மேத்ஸில் கொஞ்சம் கம்மி எடுத்திருக்காங்க? எல்லாம் சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க மேம். ஓகே மேம். மேம் ரியா வந்து இந்த வாட்டி 3rd ரேங்க் வந்திருக்கா. மேம், லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ ஏன் மேம் 3rd ரேங்க் வந்துட்டாங்க? மேம் எல்லாம் சில்லி மிஸ்டேக்ஸ் தான் மேம். வீட்டில் எல்லாம் படிக்கிறாங்களா மேம்? படிக்கிறாங்க மேம். மேம் இப்போ 8th-லேருந்து 9th போகிறாங்கல்ல மேம். 9th-எல்லாம் ரொம்ப கஷ்டம் மேம். மேத்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் சாப்டர் மட்டும்தான் கொஞ்சமாவது ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். திரும்பி போக போகலாம் டஃப்பாக இருக்கும். நிறைய படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மேம். மேம் 9th-லலாம் லீவ் போட விடாதீங்க மேம். ஏன்னா ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஒன்றுமே புரியாது கிளாஸில். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க மேம். அப்புறம் 9th வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். 10th உங்களுக்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிரும் மேம். ஏன்னா போர்ஷன்ஸ் கவர் பண்ணோம் இல்லைங்களா? சரி மேம். ஹாலிடேஸ்லாம் எப்போ மேம்? மேம் அதெல்லாம் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேம். ரியா, இனிமேல் எல்லாம் நல்லா படிக்கணும் சரியா? இதெல்லாம் பத்தவே பத்தாது. ஓகே மேம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? வேறு ஒன்றும் டவுட் இல்லை மேம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இந்தாங்க மேம் ராமோட ரிப்போர்ட் கார்டு. ஓகே மேம், என் பையன் நல்லாவே படிச்சிருக்காங்க. மேம் இந்த வாட்டி ராம் 2nd ரேங்க் வந்திருக்காங்க. அப்படிங்களா மேம்? கிளாஸில் எல்லாம் பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்குது மேம்? பிஹேவியரெல்லாம் நல்லா தான் மேம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லா பசங்க மாதிரி அவன் சேட்டெல்லாம் பண்ண மாட்டான், சொல்கிறத கேட்டுப்பான் மேம். டவுட் எல்லாம் கேட்பாங்களா மேம்? ஆன்சர் எல்லாம் கரெக்டாக சொல்லுவானா? மேம் ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் மேம், ஆனால் சொல்ல மாட்டான் மேம். ஏதாவது கேட்டால் மட்டும்தான் சொல்லுவான். அவனா வேணும்னே சொல்ல மாட்டான். இன்னும் ஷையாகவே ஃபீல் பண்ணுறாங்க. டவுட்ஸ் எல்லாம் கேட்பான் மேம், நாட் தட் மச். மேம் நெக்ஸ்ட் இயரில் இருந்தெல்லாம் ரொம்ப நல்லா படிக்கணும் மேம். ஏன்னா 9th வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். மேத்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் மேம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் மார்க்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இந்த கிளாஸில் கொடுக்குற மாதிரி மார்க் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மேம். இந்த இயர்லேருந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் இருக்கும் மேம். ஸோ நீங்கள் வந்து லீவ் போடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் லீவ் போட்டாலே எதுவுமே புரியாது மேம். இந்த 9th வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். சீக்கிரமாக முடிஞ்சிட்டு அப்புறம் 10th கூட ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிரும் மேம். ஸோ அப்போ தானே போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியும், நிறைய எக்ஸாம்ஸ் வைக்க முடியும். ராம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனா ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? எதுவுமே இல்லை மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இந்தாங்க மேம் ரிப்போர்ட் கார்டு. நல்லா எடுத்திருக்காங்களே. ஆமாம் மேம், கியா வந்து கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் மேம். சூப்பர் மேம். கிளாஸில் பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்குது மேம்? மேம் கியா பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லா படிக்கிறா மேம். அப்புறம் கிளாஸில் சைலண்ட்டாக இருக்கிறா, கிளாஸ் ஹார்ஸில் பேச மாட்டா மேம். அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்பா, நோ ப்ராப்ளம் வித் இட். ஆன்சரும் சொல்லுவா மேம். ஓகே மேம். கியா நீ இதே மாதிரி படி, 10th நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டே வந்துடுவேன். ஓகே மேம். 10th சேம் 9th இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நிறைய வைப்பாங்க. அப்புறம் எக்ஸாம்ஸும் நிறைய வச்சுட்டே இருப்பாங்க மேம். அதை படிக்கிறதே சரியாக போயிடும் மேம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை மேம், எந்த டவுட்ஸும் இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பாய் கியா. பாய் மேம். கியா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மம்மி. பிரியா, என்னம்மா நீ 3rd ரேங்க் எடுத்திருக்க? இதெல்லாம் பத்தாது, நீ நல்லா படிக்கணும் இன்னும், சரியா? நெக்ஸ்ட் டைம் எல்லாம் நீ நல்லாவே மார்க் எடுக்கணும். ஓகே மம்மி. இங்கே என்ன பாரு. சொல்லுங்க மம்மி. இப்போ எதுக்கு நீ மூஞ்சி அப்படி வச்சிருக்கிற? நீ என்ன திட்டுவேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் திட்டினேனா? மூஞ்சி நல்லாவி. ஓ அப்படின்னா நீங்கள் திட்ட மாட்டீங்களா? ஐயோ, காது போச்சிரியா. நெக்ஸ்ட் டைம் நீ நல்லா மார்க் எடுக்கலனா? ஓகே மம்மி.